ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். பாருங்க, இப்போ அழகான ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி பேட்டர்ன் கட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாடலுக்காக தான் நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் நம்ம கற்றுக்கலாங்க. இது எப்பவும் போல் நம்ம ப்ளவுஸ்க்கு என்ன ஹைட்டோ பர்த்து எல்லாமே வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ போட் நெக் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ஒரு டிசைன் வரைகிறதுக்கு பாருங்கள், ஹார்ட் ஷேப்புக்கு வரையலான்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். வரைஞ்சோம்னா இந்த ஷேப் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஆர்டியன் ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸில் நம்ம தைக்கலாம். ஸோ நான் இப்போ தைக்கிறது வந்து ஆர்டியன் ஷேப்புக்கு நான் கட் பண்ணுறேங்க. இது உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, இது நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த மாடல். அதாவது தைக்க தெரியாதவங்களும் வெட்ட தெரியாதவங்களும் இதை பார்த்தாலே சீக்கிரம் பழகிக்கலாங்க. ஸோ அதுக்காக தான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். ஷார்ட்டில் போட்டிருக்கேங்க, ஆனால் அது உங்களுக்கு புரியுதோ என்னமோ தெரியல, அதனால தான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள், ஒரு ஆர்டின் ஷேப் கிடைக்கும் பாருங்கள். அவ்வளோதான், ஆர்டின் ஷேப்பில் கிடைக்குதுங்களா. இது வந்து என்ன பண்ணணும், ஒரு நல்ல கிளாத் மேலே வச்சு நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், இது ஒரு நல்ல கிளாத்து, இது மேலே வச்சு இந்த பாருங்கள் நெக் இருக்கு இல்லையா, நெக்கு இந்த ஆர்டின் ஷேப் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனிங்கில் வந்து நெக்கு கட் பண்ணியாச்சு, போட் நெக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. நீங்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய சேனலும் இன்னும் நிறைய வந்து வீடியோஸ் போட முடியும் என்னோடய சேனலில். ஸோ தேங்க்யூங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது எப்படின்னு பார்த்துட்டு நான் மறுபடியும் இது பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த ஹார்ட் ஷேப் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கணுங்க. பின் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பின் பண்ணாமல் தைச்சோம்னா கண்டிப்பாக இந்த ஷேப் வந்து நமக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து இழுத்துட்டு போயிடும். ஸோ பின் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பழகிக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அது அழுங்காமல் உள்ளே கட் பண்ணிவிட்டு இந்த அர்காட் போடணுங்க. அர்காட் போட்டாலும் தான் அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். அர்கட் போட்டு இந்த பின்னெல்லாம் கழட்டிட்டு பாருங்கள், இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே உள்ளே மடித்து லைனிங் கிளாத்தை உள்ளே துணிச்சு திருப்பணுங்க. இப்படி திருப்பும்போது நமக்கு பாருங்கள் அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்குங்க. அந்த ஆர்டின் ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து நான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. ஏதாவது டவுட் இருந்ததுனால கேளுங்க, நான் போடுறேங்க. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால கொஞ்சம் லேட்டாக போட வேண்டியது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோன் வச்சோம்னா நமக்கு நெளிவாக வராதுங்க, ஷேப் வந்து நமக்கு வராது இந்த ஆர்டின் ஷேப்புக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்ச் எடுத்துக்கலாம். பேட்ச் எடுத்து வச்சோம்னா தான் கொஞ்சம் அந்த நெளிஞ்சு கிடைக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள், ஆர்டின் ஷேப்புக்கு அது அந்த பேட்ச் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த நெக் இருக்குது இல்லைங்களா, போட் நெக்கு, அதுக்கு வந்து ஒரு லைனிங் கிளாத் வச்சு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அதே மாதிரி அந்த கழுத்துக்கும் வந்து ஒரு பேட்ச் வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மணி இருக்கு இல்லையா, நம்ம நாட்டுக்கு வைக்கிறது, பின்னாடி நாட்டுக்கு வைக்கிற மணி இருக்குது இல்லைங்களா, அதில் ஏதோ ஒரு கலர் நமக்கு என்ன மேட்சிங் இருக்கோ அந்த மாதிரி வச்சு சென்டரில் வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டோன் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கு. பாருங்கள், இவ்வளோதான், ஈஸியான சிம்பிளான மெத்தடுங்க. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வருங்க. நம்மளால் தைக்க முடியும்னு நினச்சா கண்டிப்பாக தைக்க முடியும். நமக்கு இந்த ஷேப் வராது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். என்னோடய வீடியோ எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய புரியும். நிறைய மெத்தடும் இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது. தேங்க்யூ.